ஏமா சொல்லுங்க. அந்த பெரிய ஒரு கருப்பட்டி காப்பி கடை வச்சுருக்காருல்ல, ஆமாங்க. அது ஏன் 10 நாள் சாத்தி கிடக்குது? தெரியலப்பா. ஏன் தெரியல? தெரியலன்னா எதுக்கு அடுத்த விஷயம் நம்ம நீ கேட்டு? அந்த ரோட்டில் தான் போயிட்டு வர்ற, இப்போ காய்கறிக்கு வாங்கிட்டு வர்ற, இப்போ சொல்கிற இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. அதெல்லாம் இல்லை வீட்டில் கொஞ்சம் கூட்டமாக குழந்தைங்கெல்லாம் வந்திருந்தாங்கல்ல லீவில். ஸ்கூல் லீவில் வந்துருந்தாங்களா? ஒரே ஆட்டம் ஆடிட்டு இருந்ததுன்னா அப்புறம் உடம்பு முடியாமல் என்னவானது கம்முன்னு இருந்தா தானே. அந்த குழந்தையும் வந்திருக்குதுன்ட்டு இவங்களும் கூட சேர்ந்து டூர் போகிறதும் வர்றதும், அந்த மழை வேறு வந்ததில்ல இடையில, அதுலேயே நினைஞ்சிட்டு போகிறது வர்றது. சரி. அப்புறம் வேண்டாம் சாப்பிட்றது. தினம் ஹோட்டல் அங்கே இருக்குது, அங்கே நல்லா இருக்குது. எங்கே ருசியாக இருக்கா இங்கே போய் சாப்பிட வேண்டியதானே. அந்த பேத்தி ஒன்று இருக்குது, குறும்பாடு. ஆமாம், குறும்பாடு பேர் குறும்பாடு தான். ஆமாம். பார்த்தேன். எப்படின்னா ஆர்டர் பண்ணி விட்டுறதாமா ஆன்லைனில் வேணுங்கிறத. உங்களுக்கு என்ன வேணுங்க தாத்தா, என்ன வேணும் பாட்டி அப்படின்னு அப்பப்போ ஆர்டர் பண்ணி விட்டுறது. அது வந்துக்குது, சாப்பிட வேண்டியது. வீட்டில் அவங்க அம்மா இந்த அம்மா சோறு மாக்குறதுல ஒன்றும் மாக்குறதுல கண்டபடி அப்படியே கிடக்கிறது. அப்படியே சாட் போட்டு அப்படியே ஜாலியாக ஆடுறது. தினம் ஒரு பட்டு புடவை, நல்ல காட்டன் புடவையாக கட்டிட்டு போகிறது. கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க வர்றாங்க. போய் பார்த்தா அட சாமி, அப்படியே தொங்கிட்டு அங்கங்கே எரிஞ்சு கிடக்குது. அப்படியே அதாவது போட்ட இடத்துல பாத்ரூமில் பார்த்தா அப்படி இருக்குது, கழுவாமல். இந்த பாத்திரம் கழுவுற இடத்துல அப்படி இருக்குது. வீடு துடைக்கிறதும் இல்லை, கூட்டுறதும் இல்லை. அங்கங்கே அப்படியே குஷி மயந்தாங்க. குஷி மயந்தான். வீடு அலங்கோலமாக கிடக்குது. ஆமாம். அதாவது பார்த்ததுன்னா குட்டீஸுக்கு வந்து இந்த அம்மா எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கு, அழகாத்தான் வச்சுருக்கு. எப்பவும் உள்ளே போய் பார்த்தா நான் சரி அந்த அம்மா நினச்சிருக்கேன், சும்மா சுத்தம் பண்ண திருப்பி குப்பையை போடத்தான் செய்கிறாங்க. ஒரே மொத்தம் விட்டுடுச்சு. அது கூட விளையாண்டேன். அந்த பேரம்பேத்தியோட கூட அவங்க அம்மா இருக்குதுல்ல, அது வந்து கேட்டுது ஒரு வார்த்தை, உனக்கு என்னம்மா நினப்பில் இருக்கிற இந்த குட்டீஸுகள்லாம் இருக்குதுன்னு நீ அது கூட விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு வேலையும் செய்கிறது இல்லை. உனக்கு இந்த புடவையெல்லாம் பட்டு புடவை, காட்டன் புடவை நான் எடுத்து இப்போ கொடுத்த முடி ஜாலியாக அங்கேயும் கட்டிட்டு போகிறேன். ஓசியில் கிடைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நீ அப்படியே கட்டி தூக்கி வீசியல் ஒரு தடவை கட்டினா அப்படியே தூக்கி வீசியல் சொல்லியாட்டிருக்குது அப்படின்னு கேட்டாலாமா. சரி மகதானே கேட்டோம். அதான் கேட்டான்னா தேவையில்லாமல் அது வாங்கி கட்டிக்குவது அந்தம்மா. சரி. அப்புறம் இந்த குட்டீஸ் என்னங்குது பாட்டி தாத்தா அப்படிங்கிறது ஜாலியாக விளையாடிட்டு என்ன பண்ணுறது. நான் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை, அதனால எனக்கு பஞ்சமே இல்லை காசு. பஞ்சமே இல்லை. அதனால எத்தனை வேணாலும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது. என்கிட்ட வந்து பணம் காய்க்கிற மரமே இருக்குது. பணம் காய்க்கிற மரமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தர்றேன். என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிங்க அப்படின்னு சப்போர்ட்டு ஏற்றி வந்த சப்போர்ட்டில் ரொம்ப ஜாலியாடி வேணுங்கிறது வேணால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருந்தா பரவாயில்ல, கண்ட இடத்துல கண்டது வாங்கி சாப்பிட்றது. கடைசியில் இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, இந்த பானிபூரி எல்லாம் விற்கிதில்ல கடையில், அந்த வாங்கி கடைசியில் சாப்பிட்டுட்டா அந்த பாட்டி அந்த தாத்தா இப்போல்லாம் பானிபூரி ஒரு இடத்துல ரொம்ப மோசமாக போட்டால் பழைய தண்ணி வச்சு போடுறாங்கல்ல, அது போய் சேர்ந்துடுறாங்க நிறைய. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இவருக்கு எதோ சேராமல் ஆளே டல்லாகிட்டு இப்போ கடை சாத்தி கிடக்குது. ஆமாம், கடை சாத்தி கிடக்குது. ஆள் போய் சேர்ந்துருவாரு. சேர்ற கண்டிஷன் ஆகிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்குது. இப்போ ஆஸ்பத்திரி போய் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி இன்னும் ஆள் இருக்குது. இருந்தாலும் இந்த அப்பு மந்தாரத்தோடு இருக்குது. அந்த அம்மாவுக்கு இப்போ என்னாச்சுன்னா அந்த குழந்தைகள்லாம் இருந்துட்டு போயிடுச்சுல்ல, அதனால அதோட ஞாபகமாகவே இருக்குதுன்ட்டு இப்போ மறுபடியும் தனிமை ஆயிடுச்சுல்ல வயசான காலத்தில். இதுக்கெல்லாம் இருந்ததுன்னா ஒரே கும்பலும் கூட்டம் சந்தோஷமாக இருந்தது. அது வந்து அப்பப்போ இந்த பாட்டி போய் சோறு ஊட்டி விடும் அந்த குழந்தைக்கு. அது நல்லா தான் முதலியெல்லாம் ஆடிட்டு இருந்தது. இருக்க அது என்ன பண்ணுது, இந்த பாட்டியா மிரட்ட ஆரம்பிச்சு ஒரு வயசு சோறு வைக்க போனால் இடிச்சிடிச்சு வைக்காதே, நான் சாப்பிட மாட்டேன், நல்லா வெய்ய அப்படிங்கிறது. ஏன் இடித்து வைக்கிற, ஏன் இப்படி வைக்கிற அப்படின்னு அந்த பாட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி குழந்தைங்க தானே அப்படின்னு விட்டுடுச்சு. இருந்தாலும் அந்த கடைசியில் அந்த குட்டீஸ் என்ன சொல்லியிருக்குதாம்மா, பாட்டி நீ நல்ல பாட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் போயிட்டு வரேன்ட்டு இருக்குது. இன்னும் போய் கெட்ட பாட்டி இருக்குது. கெட்ட பாட்டி
நல்ல பாட்டி, இந்த கெட்ட பாட்டி தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டி போய் ஒரு அஸ்திட்டு வர்றேன் அப்படின்னு பை சொல்லிட்டு போயிடுச்சு. அசத்திட்டே போயிடுச்சு ஒரே அசத்து. போய் இப்போ சுற்றிட்டு இருக்கிறாங்க ஜாலியாக. சரி, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றாங்களே என்ன நீ இப்போ உனக்கு ஒருத்தர் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. எனக்கு வருவாங்க, வராமல்ல வந்துட்டு போயிடறாங்கல்ல. சரி, பக்கத்தில் தான் இருக்காங்க, போனால் நீ போய் பார்த்துக்கிறேன் வந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். சரி சரி, பீஸ்கெல்லாம் வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் தான் வயசானவங்களுக்கு. சரி.